ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஹரிஷ் vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a குக்கிங் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றது வீடியோ பின்னாடி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சாச்சு. ஒரு கடாயை தூக்கி வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். சார் நிறைய ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்டை அப்புறம் கடல் பாசி அதெல்லாமே சேர்ந்து அதை போட போகிறோம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தூக்கி போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு, காஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸ் ஆனியன், வெங்காயம். ஸோ நம்ம வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். 2 வெங்காயமும் இதில் போட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை இப்படி கிளறிட்டே இருக்கணும். செம்மையாக ப்ரௌன் ஆகணும். எல்லாரும் நினைக்கலாம், என்னடா எண்ணெய் நிறையா போட்டிருக்காங்களே, எண்ணெயிலே வெங்காயம் மிதக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் இஸ் த மெயின் திங். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆயில் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு ரெசிபி நல்லா வரும். ஃபைனலில் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஸோ இதுதான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் வச்சு இப்போ கொஞ்ச நேரம் வந்து இதை வதக்கணும். மறுபடியும் ஆனியன் வந்து பார்த்தீங்களா நல்லா ப்ரௌன் கலரில் வந்து குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டுட்டு அது எல்லா இடத்துலையும் இப்படி வந்து நல்லா வதக்கிட்டு, இப்போதான் மெயினான இன்கிரீடியன்ட்டை நம்ம உள்ள போட போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வாங்கியிருக்கோம். 1 kg சிக்கன் எடுத்து இப்போ நம்ம உள்ளே போட்டுருவோம். ஸோ சிக்கன் உள்ளே போட்ட உடனே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் இதை இப்படி பரட்டி விடணும். ஆல்ரெடி நம்ம ஆனியனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அதில் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த அளவுக்கு எண்ணெயில் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயில் வந்து இதை வந்து நம்ம இப்படி பரட்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ சிக்கனை வந்து நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு பரட்டினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கூட கிடையாது, ரொம்ப லைட்டாக மஞ்சள்தூள் போடணும். மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை போட்டு இப்போ மஞ்சள்தூள் போட்டாச்சா? மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வெறும் மிளகாத்தூள், ஒரு கரண்டி வெறும் மிளகாத்தூள் போட போகிறோம். ஸோ இதையும் போட்டு நல்லா பரட்டிக்கணும்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் அந்த கடல் பாசி பட்டை அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஆனியன்ஸ் போட்டு வேக வைக்கணும். நல்லா ஆனியன்ஸை வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டதுக்கப்புறம் சிக்கனை உள்ளே போட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அது எண்ணெயிலேயே நல்லா வந்து சுண்ட வைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் எண்ணெய் தான். அதனால் இப்போ எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அது வேகட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 2 கைப்பிடி சால்ட்டு. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் திருப்பி நல்லா கிளறி விடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டு இப்போ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகணும். அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபைனல். இது கூட வந்து இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளோட டிஷ் ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். வாங்க, ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம். ஆஃபீஸ்க்கு வர ரெடி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்து திரிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு, பெப்பர், சீரகம், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சது. இது அப்படியே வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் பெப்பர் சிக்கனுக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹோட்டல் ஸ்டைல் பெப்பர் சிக்கன். ஹோட்டல் சொல்றத விட ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். இதை நல்லா இப்படி போட்டுட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன். இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. எஸ், ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பண்ணுற ஒரு பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கோம் வீட்லேயே. ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய ஹேர் கலர் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு நாங்கள் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் மறக்காமல் ஹரிஷ் வ்ளாக்ஸுக்கு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you in another video. எல்லோரும் நல்லா இருங்க. பத்திரம். பாய்.